ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிரதமர் மோடிக்கு அணில் போலவாவது வேலை செய்ய வேண்டும் என தோன்றியதால் பாஜகவில் இணைந்ததாக நடிகை கஸ்தூரி தெரிவித்தார். பாஜகவில் இணைந்தது குறித்து அவரோடு செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மேடம் வணக்கம். நீண்ட காலமாகவே சமூக கருத்துக்கள் வெளிப்படையாகவே பேசிட்டு வந்தீங்க. சில போராட்டங்களுக்கு ஆதரவுலாம் கொடுத்துட்டு வந்தீங்க. இப்படி உங்களுடைய பயணம் இருந்துட்டு நேரங்களில் பாஜகவில் நீங்க இணைவதற்கான காரணம் என்ன? அதுவும் இந்த நேரத்தில் இணைவதற்கான அந்த நோக்கம் என்ன? அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 79வது சுதந்திர தினத்தை இன்னைக்கு நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டில் பேச்சு சுதந்திரம் இல்ல, பெண்கள் சுதந்திரம் இல்ல, சுதந்திரமா உயிர் வாழக்கூட இங்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அது சமீப காலமாக நடந்த பல சம்பவங்கள்ல எனக்கு கோபத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தது. அதுல நம்ம குரல் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தரமும் எனக்கு வந்த விமர்சனங்கள் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து தான் வந்தது. ஆளுங்கட்சியினர், ஆதரவாளர்கள், திமுக கூட்டணியர் இப்படிப்பட்டவங்க சங்கி அப்படிங்கிறது, பாஜக ஊதுகுழலுங்கிறது, அண்ணாமலையுடைய சகவாசம்ங்கிறது, இப்படி பல விதமா நம்மள பேர் சொல்லி அழைக்கும் போது சங்கி சங்கி சங்கின்னு அவங்க சொல்ல 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 அநீதிக்கும் அநியாயத்துக்கும் நாம குரல் கொடுக்கும் பொழுது நடுநிலையா இருந்தாலுமே திமுக எதிர்ப்பு என்பது பாஜக தான் அப்படிங்கறத ஏன் தலையில அவங்க ஏத்திட்டாங்க. சோ தலைவர் ஐயாவை சந்திச்சு என்னுடைய மக்கள் பணியை சுதந்திரமா நான் செய்யறதுக்கு நீங்க வாய்ப்பு தரணும் அப்படின்னு கேட்டேன். இதை தானேமா நாங்க உங்களை பல நாட்களா கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனால ஒரு கோட்டில சிந்தனை இணைஞ்சதுனால இணைஞ்சிருக்கேன். உங்களுடைய அரசியல் விருப்பம் பாஜகவா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடில இருந்தே பாஜகன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு தான் நீங்க இருந்தீங்களா? ஏன்னா இப்ப திமுக ஆதரவாளர்லாம் அப்படிதான் உங்களை விமர்சனம் செஞ்சாங்கன்றீங்க. அதுக்கு முன்னாடியே இந்த நிலைப்பாட்டுக்கு நீங்க வந்துட்டீங்களா? இல்ல, நான் கட்சி அரசியலே செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடுல தான் இருந்தேன். ஒன்லி இப்போ பல இயக்கங்கள் இருக்கிறாங்க. அறப்போர் போன்ற இயக்கங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கட்சியை சார்ந்து செய்யல. அவங்க ஒரு சமூகத்துல ஒரு ஒளி விளக்கா, கலங்கரை விளக்கமா அவங்க எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அகரத்தை கூட சொல்லலாம். அகரம்ங்கிறது ஒரு அருமையான சமூக பணியை செய்து மாற்றம் அவங்க எல்லாம் செய்யறாங்க. சோ நான் ஏன் இதெல்லாம் பேர் சொல்றேன்னா, அவங்கெல்லாம் சார்புடையவர்களா பார்க்கப்படுகிறார்கள். சோ நான் கட்சி அரசியல் இல்லாம இயக்கத்துல ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு சமூக சேவை, இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பெண் உரிமையையும் சட்ட உரிமையும் பாதுகாப்பதற்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல சேவைகள், சமூக செயற்பாட்டாளர்களை கூட இவங்க அரசியல் பார்வையோட தான் பாக்குறாங்க. அப்படி எப்படியுமே நீங்க பேரு தான் வைக்க போறீங்கன்னா அந்த பேரை பெருமையாவே சுமந்துடலாமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் தோணிச்சு. செகண்ட், ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நான் மோடி அவர்களுடைய செயல்பாட்டுகளுக்கு நம்முடைய ஒரு குடிமகனா, ஒரு பொறுப்புள்ள குடிமகளா அவருக்கு ஏதாவது ஒரு வகையில நாம ஒரு அணில் மாதிரியாவது வேலை செய்யணும் தோணிருச்சுங்க. சோ இது முக்கியமான காரணம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.